என்னவும் செய்யலாம். அப்போ இது ரெண்டும் இருக்கேக்க ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணினால் இல்லை இந்த காசு வந்து கள்ளமாக வந்துன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒன்றுமே செய்யலாம். அந்த காசை முடக்கி விட்டால் போடுற பிஸ்னஸ் சரி அதோட முடிஞ்சது வந்து அது அந்த சட்டம் கட்டாயம் அந்த சட்டத்தை வச்சு யாரையும் எப்பயும் அரெஸ்ட் பண்ணலாம் தெரியும் தானே. ஒரு வருஷம் உள்ளுக்கையும் தூக்கி வைக்கலாம் உங்களுக்கு கோர்ட் கேஸ் இல்லாமல். அப்படி அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை ஏன் எடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்துறீங்களா வந்து அந்த சட்டத்தை வச்சு தான் நாக்கெல்லாம் மடக்கி வச்சிருக்கிறாங்க வந்து கூட கதைச்சா இவர் கொஞ்சம் பிள்ளையானாலும் தூக்கி உள்ளுக்க ஒரு வருஷம் முழுக்க ஓடுமோண்டா ஒன்றும் செய்யலாம். கோர்ட்ஸ் இல்லை கேஸ் இல்லை அவ்வளோதான். நாடு முன்னேறல அதே முன்னேற அதைத்தான் நான் என்ன சொல்றேன். எல்லாரும் போய் இறங்குவாங்க. மேல்பட்டியில ஏற்றி விடுவோம் கதைங்க தீசன் பொறுங்க என்னண்டா அந்த கதை என்னண்டா சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க. இல்லை என்னென்றால் இந்த சட்டத்தை எவ்வளவு காலமாக எடுக்க சொல்லி கெஞ்சி கூத்தாடி எல்லாம் தானே பார்க்குறோம் வந்து இந்த ஒரு சட்டத்தையே எடுக்க இல்லாமல் இருக்கிறது வேறு எந்த நாட்டிலையும் இல்லையே வந்து. அதே மாதிரி எங்கட ஜனாதிபதிக்குள்ள சட்டம் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்கு வந்து சகல நிறைவேற்று அதிகாரம். இந்த அதிகாரம் வந்து இவன் இந்தியாவிலையும் இல்லை உங்கேயும் இல்லை ஆப்பிரிக்கா நாடுகள்லேயே இருக்கு வந்து முப்படைகளுக்கும் தளபதி. இப்போ நாளைக்கு ஒரு பார்லிமெண்ட்ல பிரச்சனைனா உடனடியாக டிசால்வ் பார்லிமெண்ட்டை கலைக்கலாம் உடனே. இந்த ஜனாதிபதிக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல இன்னொன்று நினைவு கொள்ளணும். இந்த அதாவது வந்து இவர் வந்து இலங்கையில வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட உடனடியாக அவர் வந்து பொது மன்னிப்பு கொடுத்து ஒரு எல்லா இடத்துலையும் இருக்குதான் ஜனாதிபதி என்று சொல்லிக்க இருக்குதான். ஆனால் இலங்கையில வந்து இன்னும் அப்படியான சிறப்பு எதையுமே செய்யக்கூடிய ஒரு இதில் இருக்கணும். ஆனால் இந்த ஜனாதிபதியாக வந்த எங்கட அன்றா வந்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த நிறைவேற்று அதிகாரங்களை தான் குறைச்சி இந்த முறைமையை இல்லாமல் ஆக்குவார் என்று சொல்லி இப்படி ஒரு முறைமையை இல்லாமல் ஆக்கினா தான் அந்த பிரதமர் ஆட்சி என்ற ஒன்று வந்து இந்த இப்படியான இதுகளை அடக்குமுறைகளை கையாளாமல் அது பார்லிமெண்ட்டுகளில் விட்டு அவைன்ற ஒவ்வொரு இதுகளுக்குள்ளால கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதை அவர் 5 வருஷம் ஆண்ட பிறகுதான் இதை அந்த முடிவுக்கு கொண்டு வருவார் தான் நினைக்கிறேன் நான் அந்த ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்கிறது. ஓமண்ணா மற்றது பார்லிமெண்ட்ல நெச்சபடியெல்லாம் கதைக்கல உங்களுக்கு தெரியுமோ தெரியல. மேவின் செல்வான் ஒரு ஆள் வந்து தொடங்கினவர் வாயால் கெட் அவுட்னு நேரம் இருக்குது. அவன் அந்த பழைய ஜனாதிபதி என்ன ராஜபக்ஷ கூட கதைக்க கெட் அவுட்னு தானே சொன்னாங்க. அந்த பார்லிமெண்ட்டை விட்டு வெளியில் போகண்டு எந்த அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது வந்து அவர் பேசாமல் வாய்ப்பத்தி கொண்டு போனதானே வந்து பார்லிமெண்ட்டை வழிகிட்டு. அப்போ பார்லிமெண்ட்ல நாங்கள் இனி கதைக்க போறாருன்றது எல்லாம் வந்து வார்னிங் வந்து ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க வந்து கதை கேட்க தம்பி பார்த்து கதையாண்டு சரியோ என்ன ரைட் இன்றைக்கு உங்களோட பதவி பறி போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னா வெளியில் வலிக்கிட்டு வர வேண்டியார் ஒரு ஒன்றுமே செய்யலாது. இது வேறு நாடுகளில் இல்லை. அவங்க பார்லிமெண்ட்ல ஒரு ஓட் எலெக்ஷன் வச்சு அது செய்யலாம்னு அதுக்கெல்லாம் வந்து இது என்னத்தான் நடந்தாலும் இவர் அதை ஓவர் ரூல் பண்ணலாம்னா வந்து அதை ஓவர் ரைட் பண்ணலாம் வந்து எதையுமே வந்து. அப்போ இந்த பயங்கரவாத சட்டத்தை நெச்சா ஒரு நைட்ல இல்லாமல் செய்யலாம். ரைட் இந்தியிலேருந்து பயங்கரவாத சட்டம் இல்லை ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணால் 24 மணி நேரத்துக்கு வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணணும். எங்கே நடக்குது இந்த இப்போ போன ஒரு தமிழால் பிடிச்சாங்க வந்து என்ன நடக்குது ஒன்றுமே இல்லையே. ஆளை தூக்கி உள்ளுக்கு தானே வச்சிருக்காங்க வந்து அதை பற்றி கதையே சரியா சொன்னீங்க. கதையே இல்லை கதைக்கே இல்லாது கதைத்தான் நீங்களும் பயங்கரவாதி முடிஞ்சது உங்களுடைய அளவிலும் வந்து இது பொல்லாத சட்டம் உண்டு. அப்போ அது இல்லாமல் இந்த அண்ணா சொன்ன மாதிரி என்னென்று ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னென்று போய் ஒரு ஒரு இப்போ டூரிஸ்டாக போனாலும் சும்மா நெஞ்ச நிமித்தி கொண்டு போகலாம். இங்கே வாண்டு கூப்பிட்டா போத்தான் வேணும் வந்து ஒன்றுமே செய்ய. நீங்க உதாரணத்துக்கு தம்பி இப்ப புலம்பெயர் நாடுகள்ல இருந்து இன்றைக்கு பயங்கரவாத சட்டம் பண்ணாலும் பயந்திருக்கணும் திடீரென்று விட்டியல்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 25,000 பேர் போறாங்கன்னு வைங்க. இலங்கையில வந்து 1000 ரூபா படி 1000 பவுண்ட் செலவழிக்கிறான்னு வைங்க. 25,000 தர 1000 பெருக்கி பாருங்க எங்களுக்கு எத்தனை பில்லியனே தெரியாது. அதை இலங்கை காசுக்கு பெறுமதியா பாருங்க. அப்போ எவ்வளவு முதலீடு வந்து கொட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். டூரிஸ்டால வந்து சேரும். இப்ப இலங்கையில 25,000 இப்ப 25,000 வந்து 25,000 பேர் போயிடும் மட்டும் சொன்னா 1000 பவுண்ட்ஸ் படின்னு வைப்போமே. 1000 பவுண்ட்ஸ் தர 25,000 பெருக்கி போட்டு அதை பேருந்து 400 ஆள் அங்கத்தை படி பதுக்கி பாருங்க. இலங்கையில எவ்வளவு காசு வந்து சேரும் அப்படித்தான் பார்க்கணும். இப்ப அதே மாதிரி எத்தனையோ பேர் தொழில்கள் அதுகள் இதுகள் வந்து நெடுக அப்படி பயங்கரவாத சட்டத்தை செய்தா நான் ஒரு தரம் வந்து
கண்டுகொள்ள இல்லாம தான் போகும். அண்ணா அண்ணா என்னட்டு ஒரு கேள்வி இருக்கு, நீங்களாம் எனக்கு சரியா ஆன்சர் சொல்லணும். பயங்கரவாதம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க, பிரேட் இந்த பயங்கரவாத சட்டத்தை வச்சிருக்காங்க. இதுக்கு இல்ல நீங்க சொல்றதுக்கு தம்பி, இதோட இன்னொரு கதையை மட்டும் நான் ஞாபகத்துல இருக்கு, இப்ப மறந்து விடுவேன், சேர்த்து சொல்றேன். என்னன்னு சொன்னா, இந்த நாடுக்கு ஒவ்வொரு முறை நீங்க பயங்கரவாத சட்டத்தை சரியா இந்த கதையை இருக்கா எல்லாரும் கேளுங்க, இந்த நான் சொல்ல போற கதையை வடிவா இருக்கா கேளுங்க. இன்றைக்கு நீங்க ராணுவத்துக்கு மாத்திரம் ஏறத்தாழ 2 லட்சம் பேருக்கு கிட்ட ராணுவத்துல வச்சிருக்கிறீங்க, முப்படைகளை எல்லாத்தையும் பலப்படுத்துறீங்க, ஆயுதங்களை மேலும் மேலும் ஆயுதங்களை வேண்டி, அதாவது பாதுகாப்பு நிதிக்காக நீங்க 27 எங்கட பொருளாதார ஒவ்வொரு வருஷத்துல இருக்கிற வரவு செலவு திட்டங்களுக்குள்ள கொண்டு வரல 27% குறைஞ்சது 27% அங்க கொண்டே கொடுத்து போட்டு 63% மற்றதுக்கு சேரிய. அப்ப 23% வந்து நீங்க பாதுகாப்பு நிதியாக செலவிட்டு கொண்டிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்னத்துக்கு போர்க்கப்பல், என்னத்துக்கு அல்ல நவீன ஆயுதங்கள், என்னத்துக்கு அல்ல மேலதிக ராணுவம், என்னத்துக்கு உங்களுக்கு ஏன் மேலதிக ராணுவம்? அப்ப மேலதிக ராணுவத்துக்கு ஏன் இவ்வளவு காசுகளை இதுகளை 23% என்னத்துக்கு அதுக்கு ஒதுக்குறீர்கள் மக்களின் முக்கிய பணங்களை? அப்ப நீங்க ராணுவத்தை குறையுங்க. ராணுவம் எல்லாம் உங்களுக்கு அங்க ஆரோட அடிபடுறதுக்கு ராணுவத்தை வந்து வச்சுக்கிறீங்களா? கொண்டு இறக்கி விடுங்களேன். நீங்க வேற நாடுகள்ல சண்டை நடக்குது, கொண்டு இறக்குங்க. கொண்டே ஒன்றுமே இல்லை, சும்மா நாடு. அப்ப இதுகள் எல்லாம் வந்து என்ன கதை என்னத்துக்கு ராணுவத்தை பெருகி கொண்டு வருவோம்? என்ன காரணம் வந்து என்ன ரீசன் இருக்கும் அதுக்கு பின்னால? என்ன காசு அடிக்கிறாங்களோ ராணுவத்துக்கு வாங்குறேன்னு சொல்லி போட்டு, அல்லது ஒரு ரீசன் இருக்கும் ராணுவத்தை ஒரு இந்த பாதுகாப்பு நிதியில தான் போய் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 27% சொல்லியிருக்க. இந்த 27% தேவையில்லை. இப்போதே நிலைமையில இலங்கையில வந்து ஒரு சராசரியா ஒரு 75,000 பேர் 1 லட்சம் பேர் என்று சொல்லலாம். மற்றவங்களுக்கு நவீன கப்பல் தேவையில்லை, நவீன ஆயுதம் தேவையில்லை, நவீன ஹெலிகாப்டர் தேவையில்லை. இதுகளெல்லாம் ஆயுதங்கள் பண்றதுக்கு பெரும்பாதிக்கு இன்றைக்கும் செலவழிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்ப இதுகள் ஒன்றும் போகணும். மற்றது பயங்கரவாதத்தை வந்து நீங்க நிச்சயமா வந்து அந்த பயங்கரவாத சட்டங்களை ஒழிச்சு பாதுகாப்பு இதுகளுக்கு கொடுக்குற காசுகளை எல்லாத்தையும் செய்திகள் என்று சொன்னால் எங்கட நாடு முன்னேறும். என்ன கதை கேட்க வந்த காண்டி சொல்ல வந்த நான் என்ன கதை, அந்த கதையை விட்டுட்டேன் நான். என்னத்துக்கு பயங்கரவாதம் இல்லாத நாட்டுல என்னத்துக்கு பயங்கரவாத தடை சட்டம்? இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு இயக்கம் எங்கட இயக்கம் ஒழிஞ்சு வந்து 15 ஆண்டுகள் ஆயிட்டுது. 15 சொன்னா 1.5 தசாப்த காலங்கள் ஆகிவிட்டது. அது கொஞ்சம் வடிவா சொல்றேன்னு சொன்னா 10 வருஷம் ஒரு தசாப்த காலம். அதாவது 1.5 தசாப்த காலங்களாக இலங்கையில் எந்த சண்டையும் இல்லை. சொல்லுங்க. வணக்கம் கிருவாண்ணா. சாரி கலைக்கிறேன், அடிக்கணும் வேலையில மறந்துட்டு. சாரி, நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு. இங்க ஒரு கேர்னலா இருந்தவர் ஃபேமிலியா இங்க வந்திருக்கிறார் கனடால. அப்ப அவரை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் பேஸ்மெண்ட்ல தான் கொஞ்ச நாள் வீடு அப்பார்ட்மெண்ட் எடுக்கும் வாடகைக்கு இருந்தவர். அப்ப நான் அவரை இந்த கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட அவரோட சிரிச்ச என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு, ஒரு ஒரு பெக்கோவை பாக்குற மாதிரி பார்த்தாரு. என்ன பார்த்து போட்டு சொன்னார், உனக்கு தெரியாதா இந்த 225 பேரை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ராணுவம் உலக 225 பேரை உங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்ல, 225 பேரை பாதுகாக்கிறதுக்கு அந்த 225 பேர் சேர்ந்து தானே வச்சிருக்காங்க. இதை எப்படி உண்மையா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யுது. என்னடா அவர் இப்படி பதில் சொல்றா, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சொல்றாரு ஒரு பதில். இல்ல இதுல என்ன அந்த வேலை வாய்ப்பை பெரிய காய்ச்சல் அப்போத. அப்ப அந்த வேலை வாய்ப்புக்கு சொன்ன அந்த தெரியுமா, இலங்கையில ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவருக்கு என்ன பேர், அந்த அவர் அந்த கசினோ எல்லாம் வச்சிருக்கிறாரு, அவரை பெரிய பேடா எல்லாம் வந்தது. அவர் வந்து ஒரு ஐடியா சொன்னவர் என்ன, வருஷம் $350 $400 மில்லியன் வந்து வெளிநாட்டு கல்விக்காக நாங்க கொடுக்குறோம். அந்த கல்வியில இலங்கையில நாங்க இறக்குமதி இப்ப நல்ல இந்தியால இருந்து நல்ல ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படி அவங்கள கொண்டாலே அந்த அவ்வளவு காசும் நாட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி ஒரு கல்லூரியை கட்டுங்க, ஏன் இந்தியாவுக்கு சிங்கப்பூருக்கு கொரியாக்கெல்லாம் அனுப்பி படிப்பிக்கிறீர்கள், இங்க படிப்பிக்கலாம் அந்த படிப்பை. ஏனென்றால் காசு மிச்சம். அந்த அவ்வளவு வெளிநாட்டு போற அவ்வளவு டாலர்ஸும் எங்கள்கிட்ட நிற்கும். உண்மையா துறமான ஒரு ஐடியா அது. அதை ஒரு அரசியல்வாதியும் கேட்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அதுக்கான என்ன அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை. அவங்களுக்கு தேவை 5 வருஷம் இருக்கணும், எவ்வளவு சுருட்டுறது. இதுதான் அவங்களோட நோக்கம். பொதுவா இது வந்து பொதுவா ஒரு சொல்லல பொதுவான திட்டம்.
எங்களோட தமிழர்கள் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் முந்தி இப்போ ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இலங்கைக்கு போய்க்க வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே சரியான மலிவாக தெரிஞ்சது வந்து இப்போ பவுன்ஸில் ஓண்டி செலவழிக்க பயமாக கிடக்குது வந்து அப்போ என்னென்ன இந்த சனங்கள் என்ன மாதிரி எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லுவோம் வந்து எங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு எப்படியோ தெரியல எனக்கு நின்று பிடிக்க இல்லாமல் இருக்குது சிலவுகளை பார்க்க என்னடா எல்லாம் லண்டனில் சீப்பாக இருக்குது இஞ்ச விலையாக இருக்குன்னு சொல்லி வந்து அப்போ இது இப்படியே உயர்ந்து கொண்டு போனால் என்ன நிலம் ஒரு கட்டத்தில் வந்து இப்போ நான்